சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவையும் பார்த்துடலாமுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாட்டோட தொண்டையிலிருந்து ஒரு ஆணி சிக்கி கிடந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வீடியோ பதிவு போட்டிருக்கிறோங்க. முழுமையான வீடியோ வந்து இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்தால் நம்மளோட கட்டுத்தரில் இருக்கிற மாடோட வீடியோ தான் பார்த்திங்கன்னா ஆணி எடுக்கிற வீடியோ பார்க்குறோமுங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ரொம்ப நாள் சந்தேகம் நம்மளுக்கு இருந்ததுங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா நம்ம உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோமுங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறங்க செவலை மற்றும் மயிலை காலை ஜோடி கிடாரி கண்ணுகளுங்க. ரெண்டுக்குமே வந்து வயது ஒரு 7 மாதம் to 8 மாதத்துக்குள்ளே இருக்குங்க. சுத்தமாக இருக்கும். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை கண்ணாட்டு இருக்கும். ரெண்டுமே வந்து நீளத்தில் உயரத்தில் ஒரே மாதிரியான கண்ணுங்க. ஒன்று வந்து பால் மேலை கன்று, ஒன்று வந்து செவலை கன்று, சுத்தமான ரத்தச்செவலை வரக்கூடிய கன்று கிடாரி கன்று. விற்பனை பதிவை முழுமையாக பாருங்கள். என்ன விலை நிலவரம் சொல்கிறோம், என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. செவலைக்கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமிழ் ஒரு துளி கம்மியாக தான் இருக்குங்க. மயிலக்கண்ணுக்கு நல்லா ரெட்டை திமிழ் நல்லா குவாலிட்டியான திமிழ் அமைப்பு வருங்க. காங்கேயம் கன்று தான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செவலைக்கண்ணும் மயிலக்காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று. ஒரு நூல் திமிழ் கம்மியாக தெரியும், மாடாகும்போது வந்து சரியாக போயிருங்க. ரெண்டுமே சுத்தம். ரெண்டுக்கும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. வாய்க்கடிச்சு தெளிவாக இருக்குது. அடர்த்தியனும் தெளிவாக எடுத்துக்குதுங்க. தொந்தரவு எதுவும் கிடையாது. பால் மருந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10-20 நாள் ஆச்சு. ரெண்டுமே வந்து இளைக்காதுங்க. நல்லா வாய்க்கடிச்சு நல்ல தவிடு அடர்த்தியவனம் எது வச்சிங்கனாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிச்சில் இருக்குதுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா 10வது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க. கறவை மாடுகள் சினை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே வச்சுருப்போம். காலக்கண்ணுகள் கிடாரி கண்ணுகள் அப்படிங்கிறது இங்கே பொங்கலூர்லேயும் இருக்குதுங்க, அங்கே கரூர்லேயும் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க தெளிவாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். தெளிவாக கேட்டுட்டு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோமுங்க. போடக்கூடிய மாடுகள் கண்ணுகளில் என்ன எல்லாத்துக்குமே வந்து விலை நிலவரத்தை கண்டிப்பாக பதிவிட்டுறோம். அதோட விவரங்கள் தெளிவாக பதிவிட்டுறோமுங்க. முழுமையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஓட்டி விடாமல் பார்த்துட்டு வாங்குகிற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா தாராளமாக கூப்பிடலாங்க. அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் 100% எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துடலாமுங்க. இந்த ஜோடி கிடாரி கண்ணுகளோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 49,000 ரூபாய் வருதுங்க. ரெண்டு முன்ன பின்ன விலை அதிகம் தானுங்க. ஆனால் கண்ணில் குவாலிட்டி இருக்குது. சிறந்த கன்று கிடாரி கண்ணா நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்களாக வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு விலைக்கு பார்க்காம நல்ல குவாலிட்டியான கண்ணை வாங்கி மேய்க்க விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணை ரெண்டையும் தேர்வு செய்கிறாங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு காரி கன்று, ஒரு வருடமான கன்றுங்க. சுத்தமான கன்று, நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. வாய்க்கடிச்சு நல்ல வாய்க்கடிச்சு இருக்கும். நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இடத்துல அப்படியே எடுத்துருக்கிற வீடியோங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பொங்கலூர் வந்துடலாமுங்க. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். புறமாடி ஏற்ற வால் சொன்னால் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கன்று நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கைகள் ஊக்கம் இருக்குது. பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குது. மடிகாம்பு சுத்தம் இருக்கும். இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. கண்ணுக்கு வயது ஒரு 11 to 12 மாதம் இருக்கும். சுத்தமான மாடுங்க. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க. தாடை நல்லா அருந்தாடையில் இருக்குது. தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 2 லிட்டர் கறக்கிற அளவுக்கு தரமான மாட்டோட கன்று தானுங்க. காங்கி மாடில் பொறுத்தளவுக்கும் தலையத்தில் ஒரு 1.5 லிட்டர் பால் சுத்தமாக கண்ணுக்கு போக குறைந்துட்டாவே வந்து தரமான மாடுகள் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருங்க. 3 லிட்டர் கறந்தாத்தான் நல்ல மாடு, 4 லிட்டர் கறந்தாத்தான் நல்ல மாடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தலையீத்து கிடாரி காங்கி மாட்டில் 1.5 லிட்டர் பால் ஒரு வேலைக்கு கறந்துட்டால் அந்த மாடு வந்து சிறந்த மாடு அப்படிங்கிறது காங்கி மாடுகள் அந்த தெளிவான மாடு நல்ல மாடு அப்படிங்கிறது வட்டத்துக்குள்ளே வந்துருங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து மாட்டோட கன்று நேரம் 1.5 to 2 லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாட்டோட கன்றுங்க. சுத்தமான மாடு, சுத்தமான எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நல்லா வாய்க்கடிச்சு அந்த முகத்தில் பார்த்திங்கன்னா தவிடு குடிக்கிற உண்டான அந்த தொட்டியில் மூழ்கிட்டு தவிடு குடிக்கும். அந்தளவுக்கு நல்லா வாய்க்கடிச்சு இருக்குதுங்க. ஒரு வருடமான காரி கண்ணுங்க. சுத்தமான கன்று, மறை ஏதும் இல்லாத காரி கன்று. காராம்பஸ் கன்று கிடையாதுங்க. சுத்தமான காங்கேயம் கன்று, காரி கன்று. காரி கண்ணில் மறை ஏதும் இல்லாத கண்ணுங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 24,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கேட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டுட்டு வாங்க. பேருந்து மூலிமா வந்தீங்கன்னா அங்கே பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆட்கள் வசதியாக பண்ணி கொடுத்துட்றோமுங்க. இடையில ஒரு 2-3 நாளாக வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. நிறைய ஃபோன் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். இனி டெய்லியும் வந்து வீடியோ போடுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து தெளிவான மாடுகள் கண்ட்ரோல் கொண்டு வந்து போட்டுட்ருக்கிறோமுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழா முடிஞ்சது போக நிறைய வித்துருச்சு. ஊர்காட்டிலையும் மாடுகளில், சந்தைகள்லேயும் மாடுகளில். அதுபோக வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக வந்து ஏதோ 4 மாடுகளை கொண்டு வந்து மனசுக்கு பிடிக்காமல் வீடியோ பதிவுக்காக போட முடியாதுங்க. அதனால தான் வந்து வெயிட் பண்ணி 2 நாள் வெயிட் பண்ணி வீடியோ போடலினாலும் அடுத்தடுத்த நாள் போடலாம் அப்படிங்கிறக்காக வந்து நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் கொண்டு வந்து வீடியோ போடுறோமுங்க. இன்றைக்கி பதிவுலையும் விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பான மாடு நல்ல ஒயிட்டில் குறா மாட்டு இருக்குதுங்க. மயில காலக்கன்று இருக்குது.
எல்லாமே டெய்லியும் தொடர்ந்து வருங்க. வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மாடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம்ங்க. ஒரு வடந்திய மாடு. வந்ததுலேருந்தே வந்து தீவனம் எடுக்கல, பச்சை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேசாக நாக்கால் நக்கி நக்கி தான் குடிச்சிது. இப்படியே வந்து மாடு நல்லா கொழுவில் இருந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளில் வந்து நம்மளும் மருந்து ஊசி எல்லாமே போட்டு பார்த்துட்டோம். திடீர்னு நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ஆணி அதாவது கம்பி இந்த மாதிரி தொண்டையில் சிக்கியிருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் வந்து வர சொல்லி பாருங்கன்னு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குறோமுங்க. இது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே இது மேலே நம்பிக்கை நம்மளுக்கு கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த மாட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமுங்க. நம்ம தான் பைப்பு கொடுத்தோமுங்க. பார்த்திங்கன்னா ஆணி எவ்வளோ பெரிய ஆணி வெளியே எடுத்திருக்காங்க பாருங்கள். சுத்தமான பைப்பு நம்ம தான் கொடுத்தோம். 2 அடி பைப் கொடுத்துருந்தோம். வரும்போது அவங்க கையில் எதுவும் கொண்டு வரல, வாய்க்குள்ளேயும் எதுவும் இல்லை. தெளிவாக ஒரு 10 to 15 நிமிஷம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எல்லாமே பார்த்துட்டு தெளிவுபடுத்தி பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பை நம்ம எடுத்து கையில் கொடுக்குறோம். வாயில் உள்ளே வச்சு ஊதுறாங்க. 2வது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. முதல்ல ஊதும்போது அந்த ஆணி வந்து வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தீவனம் எடுக்க ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இது எந்த மாதிரி ஆணி அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மரத்தில் நம்ம சாலையில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க, ரீப்பர் கட்டையில். அந்த மாதிரி ஆணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் சாப்பிடும்போது, அடை தீவனம் சாப்பிடும்போது, உறிஞ்சி குடிக்கும்போது தெரியாமல் உள்ளே போய் மாட்டிடுச்சு அப்படின்னா மாடே வந்து டெட் கண்டிஷன் ஆகிடுங்க. நல்லா போய் குத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு தீவனம் எடுக்காது, தண்ணி குடிக்காது, மாடே வந்து அந்த களையிலேருந்து போயிடும். இந்த ஆணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்ச ஆணி. அதுக்கப்புறம் வந்து நம்ம செப்டிக் இன்ஜெக்ஷன், ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டோம். ஓரளவுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து மருத்துவர் ஆலோசனையின்படி நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் தாண்டி எதுவும் சாப்பிடல அப்படின்னா அந்த ஆணி கம்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையில், தவிடில், வைக்கோலில் இந்த மாதிரி ஏதாவது நம்ம மாடு கட்டட சாலையிலேருந்து மாடு தீவனம் நீங்கள் இடத்துல விழுந்துருக்குங்க. எந்த மாதிரி இருந்தாலும் வாய்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முதல்ல இதை நம்மளுக்கு வந்து இது மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்ததுங்க. காலையிலுக்கெல்லாம் வந்து இந்த பருத்தி கொட்டையில் போன கம்பி, இந்த ஏர் பின் ஊசி இதெல்லாம் எடுப்பாங்க. நம்ம கண் முன்னாடி இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டி தான் வந்து தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி வைத்தியத்தையும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கிறோமுங்க. அடுத்தடுத்து டெய்லியும் விற்பனை பதிவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க.